டிசம்பர் 23, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 49:15. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஐசா 49:15. Even these may forgot, yet I will not forget you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஒரு நாள் எங்களை மறவாத எங்கள் தகப்பன் நீரிலோ கத்தாவே. கத்தாவே, எங்களோட இருக்கிற இந்த மனுஷர்கள் எங்களை மறந்திருக்கலாம். ஆவியானவரே, ஒரு நாளும் எங்களை மறக்காது உண்மை பொழுதும் எங்களை மறந்திடாமல் எங்களை பாதுகாத்து வருகின்றீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. கத்தாவே, போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே. இந்த சேதமும் இல்லாதபடிக்கு ஆவியானவரே குடும்பமாய் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தாவே, யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றீர் என் தகப்பனே. கத்தாவே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில், சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க என் தகப்பனை. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆவியானவரே அநேகர் வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். கத்தாவே, என்னுடைய உறவினர்கள் மறந்துட்டாங்களே, பெற்றோர்கள் மறந்துட்டாங்களே, கணவன் மறந்துட்டாரே, மனைவி மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? வருத்தத்தோடு மனவேதனையோடு கூட இருதயம் நொறுங்கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் மறவாதவர். அவரை நம்ம நொடி பொழுது, இம்மை பொழுது கூட நம்மளை கைவிடாத தேவன். அவருடைய உள்ள கைகளில் நம்மளை வரைந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டு நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய மனவேதனையை அறிந்த தேவன் அவர். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அதிசயம், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் காண செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு. குடும்பத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனை. குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. கத்தாவே, உற்றார் மறந்திருக்கலாம், உறவினர் மறந்திருக்கலாம், பெற்றோர் மறந்திருக்கலாம், இன்னும் அநேகர் மறந்திருக்கலாம். ஆவியானவரே, நீர் மறவாத தேவன் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, அவர்களை நீர் வழி நடத்துங்க என் தகப்பனை. அதிகாலையில் எழுந்து அப்போ குடும்பமாய்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. கத்தாவே, அவர்களையும் என் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டாங்க, பெற்றோர்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வருத்தத்தோட வேதனையோடு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே, உலக பிரகாரமாய் உலக காரியங்களுக்காக, இச்சையான மாயான காரியங்களுக்காக ஆவியானவரே அப்பா மடிந்து போகாதபடிக்கு, பாவத்தின் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வழிகளில் நடக்கும்படியே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, அநேக சிறு பிள்ளைகள் கைவிடப்பட்ட, பெற்றோர்களை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அந்த சிறு பிள்ளைகள் அப்போ அந்த சிறு வயதில் முதல் கொண்டே மற்றவர்களுடைய பெற்றோர்களை பார்த்து அவர்கள் இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். அவர்களையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பெற்றோர்கள் எங்களை மறந்து எங்களை தூக்கி போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட வேதனையோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அன்பு சிறு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கைவிடாத தேவன். ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அனாதியாய் இருக்கிற, யாரும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே, அவர்களுக்கு ஆதரவாய் நீர் இருந்து வழிநடத்த அம்மாவாய் அப்பாவாய் நான்
நண்பனாய், உற்றாராய், உறவினராய் நீர் அந்த பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரை பிள்ளைகளால் துரத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம், யாருமே இல்லைன்னு நிலைமையில இருக்கலாம், இல்லை கணவரால் இல்லை மனைவியால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மளை மறவாதவர், நம்மளுடைய கரங்களை ஒவ்வொரு நாளும் பிடித்து நடத்துகின்ற தேவன் அவர். ஆவியானவரை இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து சரீர பலவீனங்களையும் நீர் அப்பா குணப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒருபொழுதும் எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இன்றைக்கு அப்பா உண்மையாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கரங்களும் பிடித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நன்றி தகப்பனே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரை ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.